அன்னைக்கு நான் அனாதையா தவிக்க விட்டுட்டு தாய் இல்லாத அந்த பிள்ளைக்கு தாயா அந்த வீட்டுக்கு போனேன். யாரோ செல்வத்தை ஆபீஸ்ல இருந்து கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. கடத்துறது உன் ஆளுங்க தானே உன் தங்கச்சி நம்புறா. எனக்கு அவன் வேணும். கடத்துறது ஒருவேளை உன் ஆளுங்களா இருந்தா அவனை விட்டுட சொல்லு. நான் பெருமாள் பேசுறேன். என்னடா பிரச்சனை? செல்வத்துக்கிட்ட கொடுத்த பணத்தை கேட்டா அவன் நாடார கேளுங்கிறான். நான் கொடுத்த பணத்தை எல்லாம் நீதான் கையாடல் பண்ணிட்டேங்கிறான். ஐயோ, அடுக்கு மண்ண இது. நான் போய் கையாடல் பண்ணுவேனா? முதலாளி, அவனை நம்பாதீங்க. அவன் சொல்றதெல்லாம் சுத்த பொய். ஆண்டவன் மேல ஆன, அதுல இருந்து சல்லி காசு நான் எடுக்கலன்னு அவன் தான் அத்தனையும் சொல்லிக்கிட்டு. எல்லாத்துக்கும் மேல அவன் அக்கவுண்ட்ல இருந்து நான் எப்படி பணத்தை எடுக்க முடியும்? வீட என் மேல பழி போடுறான். கேட்டியா? நாடா சொன்னதை கேட்டியா? இப்ப என்ன சொல்ற? பொய் சொல்றான் அவன். தயவு செஞ்சு நம்பாதீங்க. எது உண்மைன்னு அவனை இங்க வர வைங்க, நான் நிரூபிக்கிறேன். சீ, வாய மூடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து காசை வாங்கி ஏப்ப விட்டுட்டு எனக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கிறியா? லீகலா உனக்கு எனக்கு தான்டா ஒப்பந்தம். வெறும் புரோக்கர் மாமா பையனாவன். எனக்கு நீ போதும். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா நீ கூப்பிட வேண்டிய அத்தனை தெய்வத்தை கூப்பிட்டுக்க. உனக்கு தீர்காயுசு இருந்தா இந்த பெருமாளுக்கு வர வேண்டிய பணத்தை கடவுள் ரூபத்துல யாராவது கொண்டு வந்து தருவாங்க. இவனை அடக்கி வைங்கடா.